நடிகர் ரோபோ சங்கர் கடைசியா சாப்பிட்ட உணவு இதுதான் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் நேற்று இரவு இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து திரைப்பிரபலங்களும் சரி, அவரோட ரசிகர்களும் சரி, ஏகப்பட்ட பேரு அவருக்கு தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் ரோபோ சங்கர் அவர்கள பத்தின ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சமீப காலமா அவர் என்ன சாப்பிட்டுருக்காரு, அதே நேரம் கடைசியா அவர் என்ன சாப்பிட்டாரு அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. குறிப்பா ரோபோ சங்கர் அவர்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே அவரு மிகப்பெரிய ஒரு அசைவ விரும்பியா இருந்திருக்காரு. என்ன கிடைச்சாலுமே அவர் சாப்பிடுவாரு. ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம சாப்பிட்டுட்டு இருந்தாரு. பட் ஒன்ஸ் அவருக்கு மஞ்சள் காமாலை வந்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டயட் குடுத்துருக்காங்க. குறிப்பா வந்து அசைவம்லாம் சேர்த்துக்கவே கூடாது. அதே நேரம் பத்திய சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடணும். மீறி அவர் அசைவத்தையோ அப்படி இல்லனா ஆல்கஹாலோ தொட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா அவரோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தா மாறிடும். ஏன்னா மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது அவ்வளோ கொடிய நோய் அப்படிங்கிறத ரொம்பவே ப்ராப்பரா அவர்ட்ட சொல்லி, இதுதான் சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு டயட் குடுத்துருக்காங்க. அத தான் அவரு ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. முழுக்க முழுக்க கடந்த சில வருடங்களாகவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அசைவத்த தான் விட்டுட்டு மொத்தமா சைவம், அதிலயும் பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு வந்திருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா, அவருக்கு கல்லீரல்ல பிரச்சனை இருந்திருக்கு. இதனால அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சாப்பாடு அவருக்கு குடுக்கல. முழுக்க முழுக்க லிக்விட் ஃபுட்டா மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் தான் அவர் கடைசியா சாப்பிட்டது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த செய்திகள் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு சில டைம் வந்து அவர் சாப்பிடுற வீடியோலாம் YouTubeல பார்த்துருப்போம். அவ்வளோ சூப்பரா சாப்பிடுவாரு. நெறைய சாப்பிடுவாரு. அத பார்க்க நமக்கே ஆசையா இருக்கும். அப்படி இருந்த ஒரு மனிதர் கடைசி காலகட்டத்தில இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனோட சாப்பிட்டுருக்காரு. அதுவும் கடைசி கட்டத்தில ஜூஸ் மாரி தான் குடிச்சிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நெறைய ரசிகர்கள் தொடர்ந்து தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. திரைப்பிரபலங்கள்ல குறிப்பா முத்துக்காளை ரீசென்ட்டா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரோபோ சங்கர வந்து நெறைய பேர் நடிகர் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனா அவரு மேடை நாடகங்கள்லலாம் நடிச்சிருக்காரு. அப்பவே அவர வந்து எனக்கு நல்ல பழக்கம். அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரு சினிமால ஏகப்பட்ட சான்ஸ் தேடினாரு. அவரு ஒரு நாள்லயோ, ஒரு வருஷத்துலயோ வந்த ஆள் கிடையாது. பல வருஷம் உழைப்ப போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு சான்ஸ் கிடைச்சுச்சு. தொடர்ந்து பண்ண முயற்சியினால அவரு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. ரோபோ அந்த ஒரு கேரக்டர் பண்ணதுனால ரோபோ சங்கர்ங்கிற பேரும் அவருக்கு கிடைச்சிருந்துச்சு. தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சாரு. நல்ல மனிதர். எல்லாருக்குமே மரியாதை குடுப்பாரு. அவருக்கு இன்னைக்கு இப்படி ஆகியிருக்கு அப்படிங்கிறது உண்மையாலுமே ஏத்துக்கவே முடியல. ரோபோ சங்கர் அவர்கள இழந்து வாடும் அவரோட குடும்பத்துக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி என்னோட மிகப்பெரிய ஒரு கண்டோலன்ஸ். கண்டிப்பா அவர் உயிரோட இருந்திருந்தா இன்னும் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருப்பாரு. நெறைய நலிவடைந்த கலைஞர்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவர் இன்னைக்கு இல்ல அப்படிங்கிறது உண்மையாலுமே நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்னு ரொம்ப எமோஷனலா முத்துக்காளை பேசியிருந்தாரு. அந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.